அண்ணா அந்த மரத்துக்கிட்ட போகலாமா? மாடி ரத்தாடி வலையை தூக்குற மாரி எடுக்கலாங்களா எப்படி? இப்போ இதை காமிச்சிட்டு அங்கே போட்டுமா? நீங்கள் போங்க, நான் அப்படியே எடுத்துறேன். நான் பாருண்ணே, இதுதான் இப்போ வலை. இதில் வந்து நாங்கள் இந்த கயிறை எடுத்து இப்படியே விட்டுட்டு போயிட்டு இருப்போம். ஓகேண்ணா. ரெக்கார்ட் ஆச்சுங்களா? இந்த கயிறை எடுத்துட்டு விட்டுட்டு போறப்ப கல்லை கட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே மீனை தூக்கி பார்க்கும்போது, கயிறை தூக்கி பார்க்கும்போது மீன் அமுட்டு இருக்கும். பார்த்தோம்னா காலம்புரை பார்த்தீங்கன்னா ஒரு சிலேப்பி எல்லாம் மாட்டினேன். அதே மாதிரியே திரும்ப ரிட்டர்ன் வரும்போது கல்லு கோத்துட்டு வரும்போதும் மீன் மாட்டிட்டு இருக்குங்க. ஒரு மீன் மாட்டிட்டு இருக்கும். இதுதானே இப்போ இதை மாட்டிட்டு போயிட்டு இருப்பீங்க. அப்படியே கெண்டை, சிலேப்பி, பெரிய கெண்டையும் சரி எல்லாமே மாட்டுங்க. இப்போ எப்படி அது ஸ்ட்ராங்கா நிக்கும்? ஆக்சுவலா கல்லு போட்டுன்னு தெரியுங்களா? இது இந்த நரம்பு வந்து அறக்காதுங்க. நல்லா வலுவா இருக்கும். நீங்க கையால கிட்ட 2 கண்ணு 3 கண்ணு ஏறிச்சிங்கன்னா அறக்கவே அறக்காது. நல்லா டைட்டா இருக்கும். மீன் அப்படியே சிக்கிக்கும். உங்களுக்கு எந்த இது மீன் அறுக்கிறதுக்கு வேலையே கிடையாதுங்க. ஆனா நைஸ் நரம்பு தான். நீங்களே பாருங்க வேணா. அந்த நரம்பு தான். ஆனா மீன் அறுக்காதுங்க. சரி, நல்ல தரமான ஆள மீன் கரெக்டா இப்போ போட்டுட்டு அடுத்த நாள் வந்து பிடிப்பீங்க. ஆமா, காலம்பரை போட்டுட்டு சாயந்தரம் வந்து போடுறாங்களா, விடும்போது மாட்டோம். திரும்ப சாயந்தரம் வந்து பார்ப்போம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் மீன் இருக்கும். காலம்பரை வந்து தான் எடுப்போம் வலைய. சரி, ஓகே. இப்போ கல் அவுத்துக்கிட்டே இப்போ பாருங்க, அடியில இந்த கல் வந்து அடியில இந்த கல் வந்து போட்டுட்டே போயிட்டு இருப்போம். இப்போ ஒரு 4 தப்படிக்கு ஒரு கல்லு. ஓகே. அப்பதான் கீழே நிக்கும். அது நிக்கிறதுக்கு இந்த கல்லை போட்டுருவோம். சரி, ஓகேண்ணா. போடுறப்பன்னா அந்த வெயிட்டுக்கு தான் அந்த மீன். இங்க ஒரு கல்லுன்னா அந்த அப்படி ஒரு கல்லு, அப்படி ஒரு கல்லு போட்டு போவோம். அது போட்டு போறப்பதான் அந்த வெயிட்டுக்கு தான் கீழே இறங்கி இந்த மீன் கிடைக்கிறதுண்ணா. சரி, ஓகேண்ணா. நன்றிண்ணா.